சாரதா வந்து என்ன சொன்னாலும் விஜய்களோட மனசு வந்து கேட்கவே கேட்கல. உடனே விஜய் என்ன பண்றாரு, கரெக்ட்டா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிளம்புறாரு. காவேரியும் அந்த புது நபரும் வந்து மீட் பண்ற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. காவேரிக்கு தெரியாம நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் காவேரிய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து மறைஞ்சு நிற்கிறாரு. அதே மாரி காவேரியும் அங்க வராங்க. காவேரி வந்து ஒரு கேபின்ல வந்து வெயிட் பண்றாங்க. உடனே வந்து ஒரு பையனும் அங்க வராரு. அவர் வந்து பார்த்துட்டோனே, "நீங்க மிஸ் காவேரி தானே?" "ஆமாங்க" அப்படி சொல்லிட்டு சொன்னோனே கைய குடுக்குறாங்க. உடனே காவேரி கைய குடுக்காம வணக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்து விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து விஜய் வந்து ஐய்யயோ! காவேரி பார்த்தா என்ன பண்றது? நம்ம வேற இப்படி நிக்கிறோமே சொல்லிட்டு இன்னும் மறைஞ்சு நிக்கிறாரு. சரி 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கிட்ட போனா தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விஜய் வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காரு. எப்படியாவது கிட்ட போய் கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கிட்ட போயிட்டு அப்படியே வந்து மறைஞ்சு நின்னு கேட்குறாரு. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள. அதனால தான் உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் குடுத்துருந்தேன். ஆமாங்க. ஓகே தான். எனக்கும் அப்படி சொல்றாங்க. அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு ஓகேவான்னோனே, முதல்ல உங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தானே அப்படின்னா, ஆமாங்க அதே தான் நானும் சொல்றேன். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து காவேரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் எனக்கு இருக்கணும். இப்படியெல்லாம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஏன்னா நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டு ஓ! அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தவர் வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கங்க அப்படின்றாரு. அப்படியே வந்து வழியிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு செம கடுப்பா இருக்கு. என்னங்க நீங்க பண்ணிட்டுருக்கீங்கன்னோனே, ஒண்ணும் இல்லங்க. நீங்க தான் எனக்கு ஒய்ஃபா வரப்போறீங்க. உங்கள ரசிக்கிறது தப்பு இல்லையே! ஏங்க இன்னும் உங்களுக்கு ஒய்ஃபாவே நான் வரலங்க. தேவையெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. என்னங்க நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அப்படிதாங்க பேசுவேன். சரி இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. என்னது உங்க அம்மா உங்க கூட இருப்பாங்களா? அப்ப எங்க அம்மா யார் கூட இருப்பாங்க? அவங்களும் நம்ம கூட இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. என்னங்க இது அநியாயமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்கவங்க வீட்ல தான் அவங்கவங்க இருக்கணும். உங்க வீட்லேருந்து எங்க வீட்டுக்கு தானே நீங்க வரணும். அதெல்லாம் இல்லங்க. என் அம்மாவும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கண்டிஷன் வந்து காவேரி சொல்லிட்டே போறாங்க. இத கேட்ட அந்த நபர் வந்து செம டென்ஷன் ஆயிறாரு. உடனே வந்து என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டுருக்க? உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு. அத கேட்டுட்டு என்னய்யா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோனே, அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இத பார்த்து விஜய்க்கு சந்தோஷமா இருக்கு. சிரிப்பு ஒரு பக்கம் வருது. பயங்கரமா அந்த பையன் வந்து கலாய்ச்சி விட்டுறாரு காவேரிய. காவேரிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ச்சே! இவன போய் பார்க்க வந்தேனே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் வந்து செம திமிரு பிடிச்சலா இருப்பா போல்ருக்கு. இவள போய் ஐய்யய்யோ! நல்ல காலம் நான் மாட்டாம தப்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாரி காவேரி வந்து செம கடுப்பாறாங்க. ச்சே! இவன போய் பார்க்க வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இதையெல்லாம் பார்த்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன வேணான்னு சொல்லிட்டு, இந்த பையன பார்க்க வந்தியா? வாங்கி கட்டிக்கினியா காவேரி? காவேரி உனக்கு இதெல்லாம் தேவையாடி? ஏன்டி இப்படி பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து அத்தை சொன்னது கரெக்ட்டா போச்சு. நல்ல காலம் அப்பாடா! காவேரியோட குணத்துக்கு அந்த பையன் ஓடியே போயிட்டான். நல்ல காலம். இல்லன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க காவேரி செம டென்ஷனா இருக்காங்க. உடனே வந்து செம கடுப்பா இருக்காங்க. ச்சே! இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ரோட்லயே அப்படியே புலம்பிட்டே வராங்க. பார்த்தா வந்து வண்டி வந்து நிக்குது முன்னாடி. பார்த்தா விஜய் வந்து இறங்குறாரு. விஜய் பார்த்துட்டு, "நீங்களா?" அப்படின்றாங்க. ஆமாங்க மிஸ். வேணா நான் லிஃப்ட் குடுக்கட்டுமான்னோனே, "ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்றாங்க. அப்புறம் உங்க இஷ்டம் மிஸ். இல்ல எனக்கு லிஃப்ட்டே குடுங்க. நான் உங்க கூடயே வரேன்" அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படி சொல்றாங்க. "என்ன மிஸ் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்களோட அந்த அவர மீட் பண்ண போனீங்களே என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல." என்ன மிஸ் இப்படி பண்றீங்க? எனக்கு வந்து மீட் பண்ண ஒரு பொண்ண வச்சீங்க. அந்த பொண்ண நான் மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. நானும் உங்களுக்காக மீட் பண்ணேன். அப்போ நீங்க மீட் பண்ண ஆள என்கிட்ட சொல்லக்கூடாதா? சரிங்க மிஸ். எப்போ கல்யாணம்ன்னோனே, என்ன சொல்றீங்க? இல்ல மிஸ் நீங்க பார்த்துட்டோனே உடனே உங்களுக்கும் பிடிச்சிட்டுருக்கும். அந்த பையனுக்கும் பிடிச்சிட்டுருக்கும். அப்போ எப்போ கல்யாணம்னு கேட்கறதுல தப்பு கிடையாதுல்ல. எப்போ மிஸ் கல்யாணம்? அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி செம்மையா கோவப்படுறாங்க. உடனே வந்து அதெல்லாம் அந்த பையன எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஓ! அந்த பையன உங்களுக்கு பிடிக்கல. அப்ப அந்த பையனுக்கு பிடிச்சிருந்தா மிஸ் அப்படின்னோனே, அப்படியே பார்த்து முறைக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட அப்படி பேசினான். உன்ன மாரி ஒரு பொண்ணே நான் பார்த்ததில்லன்னு சொன்னான். ஆனா எனக்கு தான் சுத்தமா அந்த பையன பிடிக்கல. ஏன் மிஸ் உங்களுக்கு பிடிக்கல? அந்த பையன் எனக்கு செட் ஆகும்னு தோணலங்க. அதான் பிடிக்கல அப்படின்றாங்க. அடி பாவி! இப்படிலாம் பொய் சொல்றா பாத்தியா இவ? முழு பூசணிக்காவும் சூத்துல மறைக்கிறாளே! அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படிங்களா மிஸ்? அப்போ அந்த பையனுக்கு நீங்க ஓகேவா மிஸ்? என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது பையனுக்கு. என்ன மாதிரி ஒரு பிரில்லியன்ட்டான பொண்ணு யாருக்கு பிடிக்காது? என்ன மாரி அழகாவும், பிரில்லியன்ட்டாவும் இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். ஓ! அப்படியா மிஸ்? அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறார் விஜய். அடி பாவி! இப்படி போய் பேசுறா? வாய திறந்தா பொய் தான் போல் இருக்கே அப்படின்னு.